Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நேர்களே ஒரு முக்கிய செய்தி, அது என்னவென்று பார்த்து விடலாம். உட்கட்சி விவகாரம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் தைலாபுரத்தில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. கள விவரங்களோடு நமது செய்தியாளர் கோபிநாத் இணைந்திருக்கிறார். வணக்கம் கோபிநாத், தற்போது யார் யாரெல்லாம் அங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள், எந்த விஷயம் குறித்து ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள்? நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு தான் பார்த்தீங்கன்னா தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களோட வீடு. கடந்த 4 நாட்களாக இந்த வீடு மிகவும் பரபரப்போடு காணப்படுது. காரணம் பார்த்தீங்கன்னா, கடந்த வியாழக்கிழமை செய்தியாளர்கள் சந்திப்பில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சொன்ன ஒரு வார்த்தை, கட்சியின் நிறுவனரான நான் தலைவராக பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற வார்த்தை சொன்னாருங்க. கடந்த 4 நாட்களில் இந்த விஷயம் அரசியல் மட்டும் இல்லை, பாமகவினரிடையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தலைவர் பதவி வகித்து வந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த 4 நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த தைலாபுரம் தோட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து விட்டு ஆலோசனை செய்துவிட்டு திரும்பி போயிட்டுருக்காங்க. இன்று காலை முதல் 4வது நாளாக தமிழகத்தில் ஒரு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து பாமக டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்தாங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், தைலாபுரம் தோட்டத்தில் நமக்கு கிடைக்கப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா, மே மாதம் 11ஆம் தேதி நடைபெற இருக்கிற சித்திரை முழு நிலவு திருவிழாவிற்காக முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்னென்ன நடந்துகிட்ருக்கு, தமிழகம் முழுவதும் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, இது குறித்தான ஆலோசனை என்று மட்டும்தான் நமக்கு தைலாபுரம் தோட்டத்திலிருந்து கிடைக்கப்பட்ட தகவலாக பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இந்த கூட்டம் நடந்ததுங்க. தற்போது மாலை நேர கூட்டம் தொடர்ந்து 2வது கூட்டம் தற்போது பாமக டாக்டர் ராமதாஸ் தலைமையில் தற்போது நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லேருந்து முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள் வந்து இப்போ கலந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அதே போல் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் உள்ளிட்டோர் ஏற்கனவே உள்ளே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலர்கள் தொடர்ந்து வந்து இங்கே வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. இங்கே நடந்துட்டு இருக்க இன்னொரு விஷயமும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை முக்கிய நிர்வாகிகள் சமாதானம் செய்யவும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஏற்கவில்லை. நான் சொன்னது தான், இதில் எந்தவித மாற்றமும் இல்லை, போய் நீங்கள் மாநாடு வேலையை பாருங்கள் அப்படின்ற வார்த்தையை மட்டும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லதான் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலாக பார்த்துட்ருக்கோம். மாலை நேர இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து தற்போது நடந்துகிட்ருக்கு. இந்த நேரம் வரைக்கும் இந்த விஷயம் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபிநாத். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.